மறைந்த பழம்பெரும் நடிகையான சௌகா ஜானகியின் உடலுக்கு திரையுலகினர் பலரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சம்பத்குமார். சம்பத், தற்பொழுது 70 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் கலைப்பயணம் மேற்கொண்டவர் நேற்று காலமாக இருக்கின்றார். இன்றைய தினம் அவருக்கு பல துறைகளை சார்ந்தவர்களும் அஞ்சலி என்பதை செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது அங்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்னவாக சொல்லப்படுகின்றது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. 94 வயதான சௌகா ஜானகி உடல்நல குறைவு காரணமாக நேற்று அவர் உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து மருத்துவமனையிலிருந்து அவரது உடல் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10 மணி முதலாக சௌகா ஜானகி அம்மையாரின் உடல் பொதுமக்கள், திரையுலகினர், உறவினர்கள் என அனைவரின் பொது அஞ்சலிக்காகவும் அவரது இல்லத்தின் வளாகத்தில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. MS பாஸ்கர், சத்யராஜ், நாசர் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் அவருக்கு தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்னும் மேலும் பல்வேறு முன்னணி நடிகர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்று முதலே அவரது இல்லத்தை சுற்றி ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல குறிப்பாக முதலமைச்சர் விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த சௌகா ஜானகி அவரின் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரையுலகை சேர்ந்த முன்னணி நடிகர்களும் பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்கள்ல இந்த இரங்கல் செய்தியை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் இல்லத்திற்கு முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பும் படுகிறது. இதனிடையே இன்று மாலை 4 மணி அளவில் சௌகா ஜானகி அவர்களது இறுதி ஊர்வலம் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அவரது உடல் ஊர்வலமாக பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு சௌகா ஜானகியின் குடும்பத்தினர் அவர்களது குல வழக்கத்தின்படி இறுதி சடங்குகள் நடைபெற்று அவரது உடல் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. இறுதி ஊர்வலம் மற்றும் இந்த முக்கிய பிரமுகரின் வருகையை முன்னிட்டு தேனாம்பேட்டை முதல் பெசன்ட் நகர் வரையிலான பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு, போக்குவரத்து மாற்றங்களும் நடைபெற்று வருகிறது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் பயணித்து தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து பல தலைமுறை ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த இந்த சௌகா ஜானகியின் இறுதி பயணம் இன்று நடைபெற இருக்கிறது. அவரது ரசிகர்களும் அவரது உடன் பணியாற்றிய நடிகர்களும் இந்த வருத்தத்தை தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சம்பத். அப்படின்றத கேள்விப்படும் பொழுது ரொம்ப நம்மளாம் அவங்களுடைய ஒரு பெரிய ஃபேனாக இருந்திருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த புதியப்பறவை படத்தில் அந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ, இந்த பாட்டை இன்னைக்கும் கேட்காத ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. அம்மா அவர்களுடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கும்.